Hi students, this is Vijay Max. Exercise 4.3 question number 1. Find the domain of அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சப்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிஷன் பாருங்க, tan inverse of root of 9 minus x square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ tan inverse உள்ள வர ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு எப்படி எதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா ரியல் நம்பருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். இதுல பர்டிகுலர் ரூட் வந்துச்சுன்னா இந்த ரூட்டுக்குள்ள பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் தான் நமக்கு ரியல் நம்பர் வரும். ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வந்தா அது ரியல் நம்பர் கிடையாது. அப்போ ரூட் வந்தா என்ன பண்ணணும், உள்ள பாசிட்டிவ் வரது மட்டும் எடுத்துக்கணும். இங்க பாருங்க, root of 9 minus x square greater than equal to 0. ஏன் greater than 0 எடுக்கிறோம்? இது வந்து ஒன்லி பாசிட்டிவ் தான் வரணும். ஒன்னு 0 வரணும், இல்ல 0க்கு மேல பாசிட்டிவ் வேல்யூஸ் வரணும். 0க்குள்ள நெகட்டிவ் வரக்கூடாது. ஏன்னா ரூட்குள்ள நெகட்டிவ் வந்தா அது வந்து ரியல் நம்பர் கிடையாது. சரியா? தென் இந்த ரூட் எலிமினேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு பண்றோம். அப்ப நம்மளுக்கு என்ன வரும் பாருங்க, 9 minus x square greater than equal to 0. தென் 9 ரைட் சைடு போச்சுன்னா minus x square greater than equal to இது வந்து minus 9 மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது இது மைனஸ் மைனஸ் நமக்கு என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடும். திஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர். எப்ப மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இன்இக்வாலிட்டி கிரேட்டர் தென் ஈக்குவல் வந்தா அது வந்து லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல், இது நமக்கு என்ன வந்துடும், பிளஸ் 9 அப்படின்னு வந்துடும். நம்ம எக்ஸ் வேல்யூக்கு என்ன பண்றோம்னா இந்த ஸ்கொயர் ரிமூவ் பண்ணணும். அப்ப என்ன பண்ற, டேக் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9. எக்ஸ் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா உங்களுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் வரும். அந்த பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் பதில் நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்றோம். லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு இது வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 3க்கு 3. ஏன்னா லெஃப்ட் சைடு நம்ம மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் போட்டிருக்கோம். இதே நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் வரும். பிளஸ் எக்ஸ் போது 3 வந்துடும், மைனஸ் எக்ஸ் போது மைனஸ் 3 அப்படின்னு வந்துடும். அப்போ எக்ஸோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எங்க வருது, மைனஸ் 3 இருந்து பிளஸ் 3 வரைக்கும் அப்படின்னு வரும். ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அதாவது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு இருந்துச்சுன்னா அவரோட ரிசல்ட்ஸ் பாருங்க, மைனஸ் ஏ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் டு ஏ அப்படின்னு அர்த்தம். ஸோ மைனஸ்ல இருந்து பிளஸ் ஏ வரைக்கும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருங்க, மைனஸ்ல இருந்து பிளஸ் வரைக்கும். அப்போட ஆன்சர் பார்த்து நம்மளுக்கு கண்டிப்பா மைனஸ் 3ல இருந்து பிளஸ் 3 வரைக்கும். ஸோ இது அதோட டொமைன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ டொமைன் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனோட டொமைன் பாருங்க. ஸோ டொமைன் ஈக்குவல் டு மைனஸ் 3ல இருந்து பிளஸ் 3 வரைக்கும். ஓகே, தென் சப்டிவிஷன் 2. சப்டிவிஷன் 2 பாருங்க, 1/2 tan inverse of 1 minus x square minus by 4. இந்த பிரைட்ல என்ன கொடுத்துருப்பாரு, x இடத்துல 1 minus x square கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு tan inverse பக்கத்துல இந்த வர x ஃபங்க்ஷன் வந்து ரியல் நம்பர் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்ப இந்த 1 minus x squareன்றது கண்டிப்பா பிலாங்ஸ் டு ரியல் தான். ஏன்னா ரியல் நம்பர்ஸ் எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வந்தா தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. பட் நம்மளுக்கு ரூட்டே கிடையாது. எக்ஸ்க்கு மைனஸ் இருந்து பிளஸ் எது எடுத்தாலும் எல்லா வேல்யூஸ்க்கும் நம்மளுக்கு என்னது, ரியல் வேல்யூஸ் தான். அப்போ இதோட டொமைன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டொமைன் ஈக்குவல் டு ரியல் வேல்யூ, அதாவது ஆர். ஓகே.